பழைய கசப்பான அனுபவங்களை தூர வீசுங்கள். அது எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக அமையும். பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை துன்பமாக அமைவதற்கு காரணமே பழைய செல்லரித்து போன ஒரு பைசாவுக்கும் கூட உபயோகம் இல்லாத காயம்பட்ட நிகழ்வுகள்தான். எந்த சூழ்நிலையிலோ வேண்டாத நபர்களால் வெறுப்போ எதன் பொருட்டோ சில தனிநபர்களால் நம் உணர்வுகள் ரணப்பட்டிருக்கலாம். அது தந்த வேதனை உயிரை சுண்டச் செய்திருக்கலாம். அவமானத்தால் உடலெங்கும் ஜிகுஜிகுவென்று நெருப்பாய் கனன்று எரிந்திருக்கலாம். விட்டு விடுங்கள். பழிவாங்கும் எண்ணத்தை பெருந்தன்மையுடன். அவர்கள்தான் அறியாமல் ஏதோ செய்துவிட்டார்கள் என்றால் அதற்காக நீங்கள் ஏன் வரிந்து கட்டிக்கொண்டு பகை உணர்ச்சியை நெஞ்சுக்குள் பொத்தி வளர்க்கிறீர்கள்? மனம் விசாலப்பட பிறரால் அவமானம் செய்யப்படும் ஒன்றும் பெரிய அளவில் நம் நெஞ்சில் பாதிப்பை உருவாக்காது. மறப்போம், மன்னிப்போம் என்கிற தத்துவம்தான் நம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டுமே ஒழிய வஞ்சகம் கோலோச்சும் ஆட்சி பீடமாக இருக்கக்கூடாது. உங்கள் லட்சியம்தான் முதன்மையானது என்று கர்மமே கண்ணாக இருந்து செயல்பட்டால் உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீர்கள்.